வணக்கம், என் பேர் வெற்றி. இந்த டெவலப்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 13 மாதத்து ப்ரோக்ராமு. இது வந்து முழுமையாக வந்து இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் பயிற்சி. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னா உங்களுக்கு படிப்பளவுலையும் செய்முறை அளவுலையும் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறுவனம் இது. இதோடைய ஸ்பெஷல் அப்படின்னா இதோடைய முக்கியத்துவம் என்னன்னா, உலகத்தில் வந்து படிப்பறிவு இல்லாத மக்களுக்கிட்டையும், அடுத்தது வந்து மத வேறுபாடு அப்படின்னா இப்போ வந்து ஜாதி மதம் பார்க்குறவங்ககிட்டையும், இப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் அவங்க ஒரு நல்ல இளைஞனாக உருவாக்கி அவங்க வந்து அவங்க அந்த ஜாதி மதம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு அவங்களுடைய மன அளவில் தைரியத்தை உருவாக்கி அவங்கள வந்து இந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா 60 வருஷமாக வந்து மக்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சும் அவங்க வந்து இந்த சட்டத்திட்டங்கள் இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியல. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு இந்த சட்டபூர்வமாக என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன நன்மை இதில் இருக்குது அப்படின்ற ஒரு முழுமையான வந்து விழிப்புணர்வு வந்து அவங்ககிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த நிறுவனத்துடைய முக்கிய நோக்கம். இது வந்து தான தர்மம் இல்லை. எந்த ஒரு இளைஞன் வந்து இந்த உலகத்தில் ஒரு புதியதான ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறானோ அவனுக்கான உருவாக்கப்படுகிற ப்ரோக்ராம் இது. இதில் நீங்கள் சேர விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக சேரலாம். நன்றி. How are you? Okay. நாங்கள் வந்து 6 month ப்ராஜெக்ட் பீரியடில் ராஜஸ்தான் வரணும். நாங்கள் ஃபீல்டுக்கு போவோம். நாங்கள் ஸ்டாஃபுங்கிட்டையும் கற்றுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு. இதில் வந்து நாங்கள் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவங்களுக்காகவே இது ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். லாஸ்ட் 6 month நான் வந்து ப்ராஜெக்ட் பீரியடு ராஜஸ்தான் பேரூரில் வந்து டிசிஜிடியில் ஒர்க் பண்ணேன். அதாவது ட்ரைனிங் டீச்சராக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து டிஐஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது, அப்புறம் அவங்க ஆக்ஷன் பீரியட் போனால் அவங்க கூட போகிறது. அதாவது பாண்டிச்சேரி கல்ச்சருக்கும் ராஜஸ்தான் கல்ச்சருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். டிசிஜியில் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாத நிறைய எனக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஏன்னா முன்னாடி நான் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். ஆனால் இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். நான் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுனாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அமைச்சு கொடுத்த எங்கள் பிஎல் திருவிக்ரம் சாருக்கும் ஹெல்மா சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். பாய். என் பேர் தமிழ் அன்பன். நான் வந்து ஹிமானா பீப்பிள் டு பீப்பிள்ங்கிற ஆர்கனைசேஷனில் படிச்சுட்டு இருக்கேன். 6 மாதம் வந்து பாண்டிச்சேரியில் முடிச்சிருக்கேன். 6 மாதம் வந்து ராஜஸ்தானில் போயிட்டு ஜெய்ப்பூருங்கிற ஊரில் 6 மாதம் சர்வீஸ் எடுத்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒர்க் பற்றி நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல ஒர்க் மட்டும் இல்லாமல் வேலைகளும், அதாவது என்னென்ன செய்யணும் போகணும் அப்படின்றதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். நானும் அங்கே நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். 2வது வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கெலாம் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். இது போல் வந்து நிறைய ஒர்க் அங்கே பண்ணியிருக்கேன். நான் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னமும் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் வந்துட்டு இன்னமும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். மேலும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் பீரியடை ராஜஸ்தானில் முடித்தேன். ராஜஸ்தானில் இதேமாதிரி டிசிஜிடியில் முடித்தேன். நான் வந்து அங்கே டீச்சர் ட்ரைனிங்காக போயிருந்தேன். அங்கே வந்து டிஐஸ்க்கு வந்து கோர்ஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு வந்து அவங்களோட டாஸ்க்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் ஆக்ஷன் போனாங்கன்னா அவங்கள கைட் பண்ணுறது, இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே ஆக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டடியாக இருக்கட்டும் அவங்கவுங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்ன்றது ஒரு ப்ராப்ளமாகவே எங்களுக்கு அங்கே தெரியல. அங்கே 6 மாதம் இருந்ததில் நாங்களும் ஒரு புது லாங்குவேஜை கற்றுக்கணுன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இனிமேல் அங்கே போகிறவங்க நல்லா இது ஒரு நல்ல பெனிஃபிட்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவங்களும் ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க என்கிட்ட.
That's all. Okay. என்னோட பேர் காளிதாஸ். நான் வந்து ஹிமானா பீப்புள் டு பீப்புளில் ஒர்க் பண்ணிருக்கேன். இங்கே ஏன் நான் ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமுதாயத்தில் ஏதாவது ஒரு சேஞ்சு நம்ம உருவாக்கணும். எதுக்காக? நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு 20 ரூபாய் இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நிறைய வறுமையில் திண்டாடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் யார் வந்து தீர்ப்பா? நம்மள மாதிரி இளைஞர்கள் தான் ஒன்று கூடி ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்து இதுமாரி ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் ஒன்று கூட்டி இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அவங்களை வந்து நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னே வந்து இந்த ட்ரைனிங்கை முடிச்சவங்கள நம்ம ஜூனியர்ஸ் சீனியர்ஸ்லாம் பார்த்தோம். அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுடைய நடவடிக்கைகள் அவங்க முடிச்சுட்டு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரிப்போர்ட் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த ட்ரைனிங்கில் என்னென்ன செஞ்சுருக்காங்க, இதனால் என்னென்ன பெனிஃபிட்டு, இதில் என்னென்ன புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு, இதில் அமைக்கப்பட்டிருக்குன்னு வந்து இதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக இப்போ இதை காண்பிக்கிறோம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இந்த ட்ரைனிங்கில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த ட்ரைனிங்கில் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க, இதில் எப்படி இந்த கற்றுக் கொடுக்குறது, இந்த கம்ப்யூட்டர் பற்றி இப்போ எப்படி போய் மக்கள்கிட்ட போய் பேசுறது, எல்லாத்தையும் பற்றி இந்த புக் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸாக படம் போட்டு காட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் முதல் பக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துடைய ஆஃபீஸு, அதோடைய ஸ்டூடெண்ட்ஸு தெரியும். அடுத்து இரண்டாவது படம் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட், இவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டக்கூடிய படம் இது. அடுத்து வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி நேரடியாக போயிட்டு தொடர்பு கொள்வது, இது வந்து இந்த ட்ரைனிங்கை பற்றி பேசக்கூடிய படம் இது. இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவங்கவுங்க இங்கே வந்து கற்றுக்குவாங்க. இதுக்கு பல டாஸ்க்கள் அப்படின்னா பல இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பேசி இப்போ இந்தியாவை பற்றி, உலகத்தை பற்றி, எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சிக்கக்கூடியது. அடுத்து இதுன்னா அவங்கவுங்க எஜுகேஷனை பற்றி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சொல்லக்கூடிய படம் இது. இது எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா, அவங்களுடைய திறமைகள் இப்போ வந்து வறுமையில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் மூலிமா வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறது தான் இந்த நிறுவனத்துடைய நோக்கம். இது வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து அறிவுபூர்வமாகவும் அவங்களுடைய திறமை வெளிப்படுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இது பார்த்தீங்கன்னா விளையாட்டு போன்ற இந்த அமைப்புகள்லாம் உருவாக்கி அவங்களுக்கு வந்து திறமையை வந்து மேலும் ஊக்கப்படுத்துகிறாங்க. இது வந்து HIV சம்மந்தமாக வந்து பிளட் டெஸ்டிங்கு, மக்களுக்காக வந்து விழிப்புணர்வு பண்ணுறது, இது போன்ற சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிள்ளைங்க என்னென்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய படம். அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடு வளர்ப்பு போன்ற பல நல்ல விஷயங்கள் வந்து இந்த ட்ரைனிங் மூலியமாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு HIV சம்மந்தம் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து 10 ஊர் மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலிமா அந்த 10 ஊர் மக்கள் வந்து நன்மை அடைஞ்சு பலனடைஞ்சிட்டு வராங்க. இதனால ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் நம்மளால ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுது. இதே போன்ற பல ஆஃபீஸர்ஸை பற்றி நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். இது குழந்தைங்களை வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்து அவங்க வந்து படிப்பு சம்மந்தமாக சொல்லக்கூடிய படம் இது. இதை பார்த்தீங்கன்னா தண்ணி மக்களுக்கு முக்கியம் வந்து தண்ணி தான். அந்த தண்ணியை வந்து எவ்வளோ செலவு கம்மியாக குறைச்சி செய்யலாம்னு சொல்லிட்டு தண்ணிக்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் உடற்பயிற்சினா உடம்பு எப்படி நல்லா இருக்கிறது, காலைங்காட்டி அவங்க என்னென்ன செய்யணும், யோகா எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது. அப்போ இந்த ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ட்ரைனிங் சொல்லலாம். எப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய மனதளவுலையும் உடல் அளவுலையும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவங்க இந்த நாட்டுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர்களாக இதை மாற்றுறாங்க. இதான் இந்த ட்ரைனிங்குடைய முழு அம்சம். நீங்கள் இந்த ட்ரைனிங்கில் சேர விரும்புனீங்கன்னா இங்கே நாங்கள் எங்களுடைய அட்ரஸ் கொடுக்குறோம். நீங்கள் இந்த அட்ரஸை பார்த்துட்டு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மூலிமா இந்த ட்ரைனிங் நீங்கள் பெற்று நல்லா இருக்கணும் லைஃப்பில். உங்களால் 10 பேர் நல்லா இருக்குன்னு நினைங்க. வாழ்த்துக்கள்.